நிறைய பேர் டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்றாங்க, ஆனாலும் பல்லுல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அது ஏன் தெரியுமா? வணக்கம், நான் டாக்டர் கே ராமையா. நான் டென்டல் சர்ஜன் அண்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், எம்ஸ்மைல் டென்டல் கேர், கோவில்பட்டி. என்னதான் நீங்க டெய்லி பிரஷ் பண்ணாலும் பிரஷ் பண்ணும்போது நிறைய இடத்துல சரியா பிரஷ் பண்றது இல்ல. அது எந்த மாதிரி இடங்கள்ல சரியா நம்ம பிரஷ் பண்றது இல்ல அப்படின்னா, பற்களோட உட்பகுதியிலையும் மேல் பகுதியில, கீழ்பல்லோட உட்பகுதியிலையும், இந்த பல்லோட இடுக்குகளையும், இந்த எலுருக்கும் இந்த பல்லுக்கும் உள்ள இடைவெளியில கம் லைன் சொல்லுவோம், அந்த இடத்துலையும் நம்ம சரியா பிரஷ் பண்றது இல்ல. இந்த மாதிரி சரியா பிரஷ் பண்ணாதனாலதான் இந்த ஈர்ல இருந்து ரத்த கசிவு வர்றது, வாயில துர்நாற்றங்கள் வர்றது, பற்களுக்கும் இடைவெளியில மஞ்சள் கலர்ல அழுக்கு சேர்றது, இந்த பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணணும். மார்னிங்கும் நைட்டும் பிரஷ் பண்ணணும். மார்னிங் கண்டிப்பா 2 மினிட்ஸ் பிரஷ் பண்ணணும். நைட்டும் கண்டிப்பா 2 மினிட்ஸ் பிரஷ் பண்ணணும். மார்னிங் மிரர் பார்த்து தான் பிரஷ் பண்ணணும். அப்படின்னா நமக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கும். பிரஷ்ஷை நம்ம ஒரு 45 டிகிரி இப்படி ஒரு ஆங்கிலேட்டடா வச்சுக்கிட்டு பற்கள்ல இந்த பல்லுக்கும் ஈருக்குள்ள இடைவெளியில நல்லா அழுத்தி 45 டிகிரில வச்சுட்டு முன்னாடி பின்னாடி மேலே கீழே, இதே மாதிரி தான் இந்த சைடு 45 டிகிரில முன்னாடி பின்னாடி மேலே கீழே, இதே மாதிரி தான் மேலையும் பண்ணணும். இதே மாதிரி பற்களோட உட்பகுதியிலையும் பிரஷ் பண்ணணும், கீழ்பல்லோட உட்பகுதியிலையும் பிரஷ் பண்ணணும், இதோட பல்லு இடுக்குலையும் அப் அண்ட் டவுன்ல பிரஷ் பண்ணணும். அது போக கடைசியா நம்ம டங்க்லையும் பிரஷ் பண்ணணும். இதே மாதிரி கண்டிப்பா நம்ம மார்னிங்கும் நைட்டும் பிரஷ் பண்ணணும். இந்த மாதிரி பிரஷ் பண்ணாலே உங்க பல்லுல எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஸ்மைலை மெயின்டைன் பண்ணணும்னா ப்ராப்பரா பிரஷ் பண்ணுங்க. பல் சம்பந்தமா எதுவும் தொந்தரவு வந்ததுன்னா எம்ஸ்மைல் டென்டல் கேரை விசிட் பண்ணுங்க.